ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். ஜூன் மாத ராசி பலன் 2024. இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ராகு, மேஷம் ராசியில் கிரகங்கள் இல்லை, ரிஷபம் ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், வியாழன், குரு, கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கேது பகவான், அதே போல கும்பம் ராசியில சனி பகவான், மீனம் ராசியில செவ்வாய் ராகு. செவ்வாய் 4ஆம் இடத்திற்கு அதாவது டிரான்சிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் 4ஆம் இடத்திற்கு போகிறாரு. 5ஆம் இடத்துல ஏற்கனவே கிரகங்கள் இருக்கு. இது மாதம் எண்டில் பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி சூரியன் வந்து மிதுனத்துக்கு போறாரு. ஸோ இது நான் சொல்ல வேண்டிய ஒரு கணக்கு. இந்த ராசி பலன் அப்படிங்கிறது உங்களுடைய லக்னத்து அடிப்படையில் சொல்லப்படுது. நீங்க 12 ராசியில எந்த ராசி வேணா இருக்கலாம், எந்த லக்னம் வேணாம இருக்கலாம். ஸோ நான் சொல்றது உங்களுக்கு லக்னம் மற்றும் ராசி. உங்களுடைய ராசி எதுவோ அதுவும் பாருங்க, உங்களுடைய லக்னம் எதுவோ அதுவும் பாருங்க. ஒருத்தர் வந்து ஒரே ராசி ஒரே லக்னம் அப்படி இருந்தால் ஒரு இது மட்டும் பார்க்கலாம். ஸோ ராசி வேற லக்னம் வேறன்னா லக்னத்தினுடைய பலனும் பாருங்க, ராசியினுடைய பலனும் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-25% கரெக்டாக இருந்தாவே பெரிய விஷயம். நான் சொல்லக்கூடியது அப்படின்னு பார்க்கும் பொழுது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% மேட்ச் ஆகி வரும். ஆனால் அவரவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் எப்படி இருக்கு, அவங்க என்ன தசாபுத்தி இப்பொழுது போயிட்டு இருக்கு, அவங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்களின் நிலைகள் எப்படி எப்படி உக்காந்துருக்கு. ஸோ இதனுடைய அடிப்படையில் நீங்கள் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் கோச்சார பலன்கள் நான் சொல்கிறோம். இப்போ ராசி லக்னம் பார்க்குறதா நீங்கள் ராசியும் உங்களுடைய ராசியினுடைய பலனும் பாருங்கள், லக்னத்தினுடைய பலனையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ லக்னம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இயக்கம். இப்போ அடுத்தது என்ன அப்படிங்கிறது, ஆனால் ராசிங்கிறது மனோட்டம், எண்ணங்கள். ஸோ எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கிரகங்கள் நம்மளுடைய நினைக்கிற தகுந்த மாதிரி அமையுதா, இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். லக்னம் வந்து உங்களோட வந்து இந்த இயக்கம். கண்டிப்பாக இந்த ரெண்டாம் இடத்துல இந்த கிரகம் இருக்குது, இது நடக்கும். 3ஆம் இடத்துல இந்த கிரகம் இருக்குது, இது நடக்கும். ஸோ பார்வை இருக்குது. ஸோ இது வந்து பொருந்தி உங்களுக்கு ராசி லக்னம் ரெண்டும் சேர்ந்து பார்க்கும் பொழுது மோரல்லஸ் உங்களுக்கு 40% ஒத்து வரும் அப்படிங்கிறது தான். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற நிலைகள் தான் இது வந்து முழுக்க ஒரு பொதுவான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு புதியதாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இதனுடைய பலன்களை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணலாம் தாராளமாக. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய உறவுகளுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு இதை கொண்டு செல்லுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு உதவலைன்னாலும் அவர்களுக்கு ஓரளவு ஏதாவது உதவலாம். சரிங்களா? உங்கள் ராசி உங்களுக்கு வந்து ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லைனாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் இப்பொழுது பார்ப்போம். ஜூன் மாதம் 2024 ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 2024 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய 10ஆம் வீட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுசும் 10ஆம் வீட்டில் தான் இருக்க போகிறாருங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய விடாமுயற்சி, ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் நடக்கும். வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்ல ஒரு சிறந்த ஒர்க் பண்ணுறவங்க, சிறந்த பணியாளர்கள், உங்களுடைய இடத்த யாராலும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிற பேர் எடுப்பீங்க. சரிங்களா? அதே போல உங்களுடைய மேல் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
உங்கள் மேலே கொஞ்சம் ஒரு தேவையில்லாத ஒரு இஷ்யூஸ் செலுத்துவராக இருக்கலாம். அவங்க மனப்பான்மை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறியலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அவங்க வந்து உங்களை வந்து கொஞ்சம் சங்கடப்படுத்தலாம். உங்களை பற்றி வந்து மாறுபாடான கருத்துக்களை கொண்டு இருக்கலாம். ஸோ உங்களை எதிரிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தூபம் மட்டும் உங்களை பற்றி இல்லாத முள்ளாதான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி இதுதான் இருக்குது உங்களுடைய சுற்றி அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் எது நடந்தாலும் உங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மைண்ட் செட்டில் தெளிவாக இருங்க. நம்ம இது தான் செய்கிறோம், இது தான் கரெக்டாக, ஏதோ ஒழுக்கமான அமைப்போடு நம்ம போகிறோம், நம்ம யாருக்கும் பயந்துக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும். சரிங்களா? இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு இது பண்ணிட்டீங்க, இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விளக்கங்கள் கேட்கலாம். சரிங்களா? வியாபாரம் செய்வராக இருந்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலத்தோடு ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அப்படிங்கன்னா நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் 7ஆம் வீட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய 12ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. அதனால் வெளிநாட்டு வர்த்தகம், வெளிநாட்டுக்கு போகிறது வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுடைய கோபதாபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நீங்கள் மைண்ட் அளவில் வச்சுக்கணுங்க. ஸோ உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கூட்டாளிகள், பங்காளிகள், உறவாளி இவங்கள்டையெல்லாம் கொஞ்சம் கோபதாபமாக பேசுகிறத கைவிட்டுருங்க. அவங்களுக்கு புரிய முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? இதனால் தேவையில்லாத ஒரு சச்சரவுகள் இதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருந்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தை, பிஸ்னஸை நல்லா முன்னேற்ற பாதையில் செல்லலாம். கேது பகவான் உங்களுடைய 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சரிங்களா? மாணவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் ஆழமாக கற்பீங்க, காலமாக படிப்பீங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. ஏன்னா கேது ஞானம் இல்லையா? நாங்களாம் ஞானமாக படித்து அந்த படிப்பின் உதவியினால் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, படித்து முடித்த இளைஞர்களை வேலை வாய்ப்பு, இந்த மேற்படிப்பு படிக்கிறவர்களுக்கு இதெல்லாம் நல்ல சாதகமான ஒரு அமைப்பு. உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் பாதியில் உங்கள் வீட்டில் தான் இருப்பார். சரிங்களா? ஏன்னா இந்த 10ஆம் வீட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய சனி பகவான் சூரியனை பார்க்குறாரு. சரிங்க? சனியின் பார்வை பெற்ற சூரிய பகவான் உங்களுடைய வீட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இதனால் உங்களுடைய ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளை அனைவரும் ஏற்றுப்பாங்க, புரிஞ்சு நடந்துப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றங்களும். வீட்டு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால ராகு பகவான் இதில் முழு ஆதிக்கத்துக்கு வரீங்க அப்படின்னு சொல்லலாம். 5வது முதல் 8வது வீட்டில் இருக்குங்க. சரிங்களா? செவ்வாய் 5வது வீட்டில் முதல் 8வது வீட்டில் இருக்குது. இதன் காரணம் உங்களுக்கு 5ன்னா காதல். சரிங்களா? அது வந்து 8 சம்மந்தப்படுறதுனாலையும் உங்களுடைய அன்புக்குரியவர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது ஒரு கண்ணியத்தை கடைபிடிக்கணும். ஏன்னா தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே வரலாம், ஒருவித சந்தேகத்தை உருவாக்கலாம். சரிங்களா? நட்பு வட்டாரங்களையும் சரி, அன்புக்குரியவர்களையும் சரி. திருமணமானவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். உற்றார் உறவு முறைகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் வரலாம். இந்த மாதம் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் 2ம் கலந்த ஒரு கலவையான ஒரு அமைப்பு தான். சரிங்களா? ஒரு புறம் குரு, சுக்கிரன், புதன் இந்த சுபகரங்கள் இருந்து 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால ரிலேஷன்ஷிப்பில், உறவுகளில் நல்ல புரிதல் ஏற்படும், பரஸ்பர அன்பு, சந்தோஷம். 11ஆம் வீட்டில் ராகு இருக்கிறது, நல்ல ஒரு வரப்பிரசாதம், வெளிநாட்டு பயணங்கள், மூத்தவர்களை நல்லா அனுகூலம். 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். சரிங்களா? சனி பகவான் அப்படிங்கிறது இருக்கும் இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ உடல்நல பாதிப்புகள் வராமல் பார்த்துக்கணும். ஏற்கனவே வந்தீங்கன்னா அது மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்கன்னா
ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிக்கிறது அவசியம். இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிஷன் சொல்லாமல் இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.